உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் சொல்லும்போது செங்கடை நீர் வாய் நெகிழ்ந்து, செங்கடை நீர் புஷ்பம் வாய் மூடின்றோம் தாமரையை போல, வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். மணி பொழுது விடிஞ்சுடுத்தோ, அதனால ஆம்பல் வாயானது, ஆம்பல் புஷ்பங்கிறது இரவு புஷ்பிக்கும். அதனால பாரு இப்போ அது கும்பின்னு கொடுத்தோ. செங்கழி நீர் தாமரை புஷ்பம் மலர்ந்திருக்கு, அதனால பொழுது விடிஞ்சுடுத்து எழுந்துருன்னு எடுப்பறா ஆண்டாள் கோஷ்டி. உள்ள இருக்கிறவளை ஆம்பல் வா கும்பினகான், செங்கல் பொடி கூரை வெண்பல் தவா, அப்புறம் வேற சில அடையாளங்கள்லாம் சொல்றா. கடைசியில் சொல்லும் பொழுது சங்கொடு சகரவு ஏந்தும் தட கையல் பங்கைய கண்ணானை பாடலோதவும் பாவாய். பங்கைய கண்ணானைன்னு ஒரு பதம் போடுறா இல்லையா, ராமாயணத்திலேருந்து இவர் போட்டதுதான். ராமோ ராஜீவ லோச்சனஹா, அந்த ராமனுடையதான திருக்கண்கள் தாமரை போல இருக்கான். அதனால பங்கஜ கண்ணன் நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். பங்கஜ கண்ணனெங்கோ பவள செவ்வாயனெங்கோ அங்கதிர் அடியனெங்கோ அஞ்சன வண்ணனெங்கோ நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதனால யாரும் தாமரை கண்ணன்கிறதுல மாறுதலே கிடையாது. அதனால இந்த தாமரையினுடைய சுபாவம் எப்படியா, இரவு ஆயிடுத்துன்னா கூம்பின்றுமா, சாயந்தர நேரம் ஆயிடுத்துன்னா சூரியன் மறைஞ்சு கொடுத்துன்னா, அந்த மாதிரி என்னுடைய குழந்தை சாயந்தரம் ஆயிடுத்துன்னா தூங்கிடுவா. பொழுது விடிஞ்ச அப்புறம் சூரிய உதிச்சதுக்கு அப்புறம் தான் கண் விழிப்பான். அவனை போய் நீங்க ராட்சசாலோட யுத்தம் பண்றதுக்கு கூப்பிடுறேளே, அவளுக்கு நிசாச்சராள்னு பேரு, அவ ராத்திரி தானே யுத்தத்துக்கு வருவா. என் குழந்தை அவ்வளவு பராக்கிரமா இருக்குங்கிறத நான் என் கண்ணால பார்த்தது இல்லைங்கிற எங்க குருநாதர் சொல்லுவார். கண்ணுக்கு தோஷம் தசரதனுடைய கண்ணுக்கே தவிர ராமனுடைய பராக்கிரமத்துக்கு இல்லைம்பர் குருநாதர் சொல்லுவார். இவன் நான் பார்க்கலைங்கிறான். பசியாமி சக ராட்சசைகி, ராட்சதாவோட அப்படி இல்லை யுத்தம் பண்ணி என் கண்ணால நான் பார்த்ததில்லை.